எதிரணியை பார்த்து நான் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லட்டுமா? செஞ்சிருவேன். ஏன் ஜெய்வன் எதுவும் செய்யறாளா நீ? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சா அது ஒன்றும் பெரிய ஆள் ஆயிராது. நீங்க எல்லாம் கொசு, எங்களுக்கு எல்லாம் கொசுங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சா அதெல்லாம் பெரிய ஆள் ஆயிராது. அதுவே முடிச்சிட்டு இருக்கும்போது கடிச்சா பட்டுன்னு அடிச்சா போட்டுன்னு போயிடும். ஒரு நாள் எப்படி மாறி டயலாக் எப்படி சும்மா எவ்வளோ அதெல்லாம் அழகா இருக்கு தெரியுமா? நடுவர்களே, உங்களுக்காகவே நான் ஒரு பஞ்ச் எழுதிட்டு வந்திருக்கேங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு பதிவு எல்லாருக்கும் சொல்லணும். ஏன் சார்? இந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கு என்னென்னமோ நம்ம பார்க்குறோம். கொசு சுருள் வச்சுருப்போம், அதில் 7 கொசு வந்து உட்காந்துருக்கும். இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும். கொசு ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கொசு வீட்டுக்குள்ளே வரும்போது சரி 2 ரெக்கையும் ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அக்குள் தூக்கி கிச்சு கிச்சு மூட்டுங்க. அந்த கொசு சிரிக்கிறக்கா வாயை திறக்கும். அந்த நேரம் பாய்சனை வாயில் ஊற்றி விட்ருங்க.